Hello guys, welcome back to CSS series. லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம CSS links பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல வந்து CSS list பத்தி பார்க்கலாம். ஸோ நம்ம HTML வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது என்னன்னா நம்ம ஒரு ஐட்டம் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைச்சோன்னா ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஆர்டர் லிஸ்ட், இன்னொன்று அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டராக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இல்லைன்னா ரோமன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி அன்ஆர்டர் லிஸ்ட்னா பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட் பாயிண்ட்ஸ்ல வரும். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வந்து சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட HTML வந்து பார்த்தீங்கன்னா 2 div வச்சிருக்கிறேன். ஒரு divல வந்து அன்ஆர்டர் லிஸ்ட், இன்னொரு divல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட் நான் வச்சிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நான் ஸ்டைல் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் அந்த அன்ஆர்டர் லிஸ்ட்டோ இல்லை ஆர்டர் லிஸ்ட்டோ நம்மளால செலக்ட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் அன்ஆர்டர் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த புல்லட் பாயிண்ட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஐ மீன் ஒரு வேல்யூ இருக்கிறதுக்கு என்னன்னா லிஸ்ட் ஸ்டைல் டைப். ஸோ இது என்ன பண்ணும்னா நம்மளுக்கு அந்த புல்லட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்குண்டான நிறைய ஷேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பை டிஃபால்ட்டாக சிஎஸ்எஸ்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் இப்போ இங்கே வந்து ஸ்கொயர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஸ்கொயர் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரவுண்டாக இருந்தது வந்து ஸ்கொயர் வந்துடுச்சு. ஸோ அது ரவுண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து டிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் இல்லை சர்க்கிளில் தான் வந்து இருக்கும். பேஸ்ட் ஆன் தி ப்ரௌசர் வந்து என்ன இருக்குதோ அது உங்களுக்கு இருக்கும். இதே வந்து நிறைய இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பாருங்க. சம்திங் டெசிமல் லீடிங் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே நம்மளால நம்பர்ஸ் கொண்டு வர முடியும். எப்படின்னா 0லேருந்து 1 அந்த மாதிரி கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். சம்திங் லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் கேரக்டர்ஸில் நம்மளுக்கு வந்து அந்த நம்பரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, புல்லட்டிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து பை டிஃபால்ட்டாக டிஸ்கில் இருக்கணும். ஸோ டிஸ்கிலே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் பண்ண முடியும். நான் அதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட்ரிபியூட் தான் லிஸ்ட் ஸ்டைல் டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்பர் ஆல்ஃபா அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எல்லாமே எனக்கு வந்து ஸ்டைல் ஆயிடுச்சு இங்கே. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்எஸ் எழுதுறீங்க, ஐ மீன் ஒரு HTML எழுதுறீங்க. அந்த HTML ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணாமல் இப்படி சிஎஸ்எஸ்ல பாஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட HTML கோட் வந்து ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த புல்லட் பாயிண்ட் சேஞ்ச் பண்ணுறது, நம்பரிங் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து எனக்கு அந்த புல்லட்டுக்கு வரக்கு பதிலாக எனக்கு வந்து ஒரு இமேஜ் வரணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே புல்லட் வருது இல்லையா? ஸோ அந்த புல்லட்டிங் பதிலாக எனக்கு என்னோட ஓன் டிஃபால்ட் இமேஜ் நான் கொண்டு வரணும். அது வந்து ஒரு புல்லட் பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்கள் இமேஜை வந்து இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. நம்ம எப்படி வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஸோ ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து நான் வந்து லிஸ்ட்டு ஸ்டைல் டைப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதுதான் யூஆர்எல் ஃபங்க்ஷன். ஸோ இதில் டபுள் கோட்ஸ்லேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்லேயோ நம்ம எழுதணும். ஸோ நான் என்கிட்ட இமேஜ் டாட் பிஎன்ஜி இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்கி மவுஸில் வந்து எனக்கு இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக தெரியாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த இமேஜ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே இமேஜ் வந்து பார்த்து தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ஸ்டைல் என்ன பண்ணும்னா இது எல்லாத்தையுமே அவுட் சைடில் ரெண்டர் பண்ணுவோம் நம்மளுக்கு பொசிஷன். இதை நம்ம வந்து இன்சைடில் கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து லிஸ்ட் ஸ்டைல் டைப் பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை நான் இன்சைடுன்னு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் ஜூம் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லா இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா புல்லட் பாயிண்ட்ஸ் எந்த இமேஜாக இருக்குது, இங்கே 1 2 3 இருக்குது. அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்குது. ஸோ என்னோட இமேஜ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால எனக்கு வந்து ஃபுல் சைஸில் எனக்கு காமிக்குது. அதை நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணி ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட ஸ்ட்ரிங்டு இமேஜை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இதே மாதிரி நம்ம அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் கொண்டு வர முடியும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் முடிச்சாச்சு, இமேஜ் முடிச்சாச்சு, ஸ்டைல் முடிச்சாச்சு. ஸோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கும் இவ்வளோ தான் வந்து இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CSS டேபிள்ஸ்க்கு வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்க போகிறோம்.
ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.